கரூரில் வெற்றி வாய்ப்பு இவருக்குத்தான். சற்று முன் பிரசாந்த் கிஷோர் அதிரடி. பரபரப்பில் ஒட்டுமொத்த தமிழகம். அதாவது தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு பக்கமும் பிரச்சாரம் என்று பல கட்சிகளும் மும்முனை போட்டிகளுடன் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அங்கங்கே வந்து கொண்டிருக்கும் கருத்து கணிப்புகளும் மற்ற கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த நிலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்ட அக்னி நியூஸ் சர்வீசஸ் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது. இதில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 178 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 56 இடங்களை பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மண்டல வாரியான தரவுகளை பார்க்கும்போது சென்னை மண்டலத்தில் உள்ள 37 தொகுதிகளில் 36 இடங்களை கைப்பற்றி திமுக கூட்டணி அசுர பலத்துடன் உள்ளது. இங்கு அதிமுக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. மத்திய மண்டலத்தில் 37 35 இடங்களையும், தென் மண்டலத்தில் 58 42 இடங்களையும் திமுக கைப்பற்றும் என்று தெரிகிறது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை மாநில அளவில் திமுக கூட்டணி 45.4% வாக்குகளுடன் முதலிடத்திலும், அதிமுக கூட்டணி 35.3% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளன. நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா 11.5% வாக்குகளை பெறும். சீமானின் நாதக ஓட்டு மொத்தமாக 5.6% வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியான தரவுகளின்படி சென்னையில் 16, திருவள்ளூர் 10, திருச்சி 9, தஞ்சாவூர் 8 மற்றும் காஞ்சிபுரம் 4 போன்ற மாவட்டங்களில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் வென்று முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தும் என்று தெரிகிறது. அதேபோல் நீலகிரி, கரூர், பெரம்பலூர், திருவாரூர், ராமநாதபுரம், அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி 100% இடங்களை கைப்பற்றும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஏன் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை? கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுத்த திட்டங்களில் பலனாகவே இது பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை, 1 கோடிக்கும் மேலான சகோதரிகளின் கைகளில் மாதந்தோறும் 1000 உதவித்தொகை வழங்கியது. விடியல் பயணம், அது போதாக்குறையாக கட்டணமில்லா பேருந்து பயணம் மூலம் உழைக்கும் பெண்களின் சேமிப்பு உயர்ந்துள்ளது. மேலும் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களின் கனவுகளுக்கு அரசு தரும் மாதாந்திர ஊக்கத்தொகை. அடுத்ததாக பசியில்லா பள்ளிக்கூடங்களை உருவாக்கி உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியன்று நடைபெறும். தற்போது உள்ள 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தின் பதவிக்காலம் மே 10உடன் முடிவடைகிறது. இந்த தேர்தல் களம் பிரதானமாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே அமைய உள்ளது என்று இந்த அக்னி நியூஸ் சர்வீஸின் முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. ஆக மொத்தத்தில் அடுத்ததாக முதலமைச்சர் பதவியில் அமரப்போவது திமுக கூட்டணிதான் என்று ஆணித்தரமாக தெரிய வந்துள்ளது. இது போதாக்குறையாக எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பும் பலரிடமும் உள்ளது. மேலும் தாவேக தலைவரான விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வேட்பாளராக நிற்கிறார். அவர் அந்த தொகுதியிலேயே வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி தற்போது மக்களிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் முக்கிய தொகுதியாக பார்க்கப்படும் கரூரில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று பிரசாந்த் கிஷோர் அதிரடியாக கூறியுள்ளது அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஏற்கனவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, காரைக்குடி, கன்னியாகுமரி, திருப்பூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில்
விஜய் ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அடுத்த கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தர்மபுரி செல்வார் என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் விஜயின் கடைசி நாள் பிரச்சாரத்தை கரூரில் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியினர் சிலர் பேசி வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே கரூர் மாவட்ட அரசியல் தொடர்பாக பல்வேறு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. கரூரில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதிக்கு மாறியுள்ளார். இதனால் கரூர் தொகுதியில் திமுக சார்பாக தியாகராஜன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். தாவேகா சார்பாக மாவட்ட செயலாளர் மதியழகன் களமிறக்கப்பட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிறை சென்றவர்தான் மதியழகன். தாவேகா நிர்வாகி கூட்டத்தில் விஜய் மதியழகனை கட்டிப்பிடித்து ஆதரவு கொடுத்திருந்தார். இருப்பினும் கரூர் மாவட்டத்தில் தாவேகாவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் சிபிஐ விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார். அதே போல கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் வரவழைத்து சந்தித்தார். அப்போதும் கூட நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்று விஜய் சந்திக்கவில்லை. இதனால் சட்டசபை தேர்தலின் போது விஜய் நிச்சயமாக கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்திப்பார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் விஜய் இதுவரை கரூர் பக்கமே செல்லவில்லை. கொங்கு மண்டலத்தில் விஜய் தீவிர பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் திமுக சார்பாக செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் தியாகராஜன் இறங்கியுள்ளார். அதே போல அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் போட்டியில் உள்ளார். மறுபக்கம் மதியழகன் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மும்முனை போட்டி நிலவி வரும் சூழலில் விஜய் பிரச்சாரம் செய்தால் அது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்வது போல் தெரியவில்லை. மேலும் கரூரை விஜய் ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கரூரில் திமுகவுக்குத்தான் இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றும் தற்போது பிரசாந்த் கிஷோர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஏனென்றால் பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு அரசியலை பொறுத்தவரை நம்பக்கூடிய கருத்து கணிப்பு என்று பலரும் கூறி வந்த நிலையில் தற்போது அவர் கூறியதாவது கரூரில் வெற்றி பெறப் போவது திமுக தான் என்றும் திமுக கிட்டத்தட்ட 70% வாக்குகளையும் அதிமுக வெறும் 20% வாக்குகளையும் தாவேகா 10-5% வாக்குகளை மட்டுமே பெற முடியும் என்று பிரசாந்த் கிஷோர் அதிரடியாக கூறியுள்ளார். ஏனென்றால் கரூரில் மிகப்பெரிய சம்பவம் ஏற்பட்டது தாவேகாவினரால்தான். இந்த நிலையில் ஏற்கனவே விஜய் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை காரணமாக விஜய் சந்திக்கவில்லை. தற்போதாவது விஜய் முதல் ஆளாக கரூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவும் செய்யவில்லை. இந்த நிலையில் விஜயின் செல்வாக்கு கரூரில் இல்லை. கொங்கு மண்டலத்தில் விஜய் செல்வாக்கை இழந்து விட்டார் என்றும் அங்கு திமுக தான் தனது செல்வாக்கை நிலைநாட்டி உள்ளது என்றும் மேலும் கரூரில் விஜய் டெபாசிட் இழக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது பிரசாந்த் கிஷோர் அதிரடியாக கூறியுள்ளார். இது தாவேகாவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.